இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு தான் அருளுக்கு வேலை போச்சு. அப்புறம் அந்த வேலை எப்படி அருளுக்கு திரும்ப கிடைக்கும்? அப்ப சியு சார் வரவே இல்லையா? ஏய், இன்னும் உன் கதையை நிறுத்தலையாடி நீ? அந்த அளவுக்கு வேலை மெனக்கட்டு இங்க வர போறாரு அருளு. இதுக்கு தான் இவள பேச வேணான்னு சொன்னது. சிஇஓ எதுக்கு அருள் இங்க வர போறாரு? உண்மையாவே நம்மள பைத்தியக்காரங்களாக்க பாக்குறா இவ. இவளெல்லாம் இங்க நிக்க வச்சு பேசுறதே தப்பு. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். உடைச்சு விரட்டு இவள. முதல்ல வீட்டை விட்டு போ சொல்லு. மாமா, எனக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்னு புரியவே இல்ல மாமா. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீங்க எவ்வளவு விளைச்சல் பண்ணிருக்கீங்கன்றத பாக்க சிஇஓ இன்னைக்கு வரேன்னு சொல்லிருந்தாரு. இது சத்தியம் மாமா. ஏண்டி, நீ ஏற்கனவே பண்ண சத்தியத்தை காப்பாத்தாம இப்ப புது சத்தியம் பண்ணி என் புள்ளைய குழப்பலான்னு பாக்குறியா? சிஇஓ எதுக்கு நீங்க வரணும்? அத சொல்லு முதல்ல. நான் தான் சொன்னல மாமா, நீங்க எவ்வளவு விளைச்சல் பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக. அவர் அத பார்த்து என்னடி பண்ண போறாரு? நீ சொல்ற பொய் கூட ஒழுங்கா சொல்ல மாட்டியா? அதுவும் அருள் வேலை பார்த்த கம்பெனி சிஇஓ இங்க வர்றத அருளுக்கே சொல்லாம உன்கிட்ட சொன்னாரா? எதுக்குமா இவகிட்ட தேவையில்லாத ஆர்குமெண்ட்? நான் செத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நம்ப முடியாத போய் சொன்ன இவன். அந்த மாதிரி இவ 1000 போய் சொல்லுவான். பாரு, என் வாழ்க்கையை அழிச்சவன் எப்படா என்னை விட்டு போய் தொலைவன் தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி என்னை விட்டு போயிடு. மாமா, நான் போறேன் மாமா. நான் போக மாட்டேன்னு சொல்லவே இல்ல. ஆனா உங்களுக்கு உங்களோட வேலை கிடைக்கணும்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். உண்மையிலே அப்ப சிஇஓ வரலையா மாமா? ஏய், அவன் எவ்வளவு தன்மையா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடான்னா சொன்ன போயே திரும்ப திரும்ப சொல்லி அவளை கோவப்படுத்திட்டு இருக்க. நீ வாயால சொன்னாலாம் கேட்க மாட்ட. உன்ன போடினா போக மாட்டியா? இந்த கழுத்தை பிடிச்சு தள்ளினாதான் போவியா? இப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்கம்மா. வேணா விடுங்க, அவளே போயிடுவா. இவ்வளவு நேரம் சொன்ன போனாளா இவ? இவளெல்லாம் இப்படி பண்ணாதான் அடங்குவா. போடி போடி. போடி.